பிரைஸ் எவ்ரி ஒன். பிஃபோர்லாம் போனோகிராஃபில அடிக்டாக இருக்கும்பொழுது அதுலேருந்து வெளியே வரத்துக்கு நிறைய ஸ்டெப்ஸ் முயற்சிகள்லாம் எடுத்தேன். ஈவன் சம் மோட்டிவேஷன் வீடியோஸ்லாம் பார்ப்பேன். அப்படி இல்லைனா என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அதை பற்றி டீட்டெயிலாக பேசுவோம். ஸோ அந்த மாதிரி நிறையா ஸ்டெப்ஸ்லாம் முயற்சிகள்லாம் எடுத்தோம் அதுலேருந்து வெளியில் வரத்துக்கு. பட் அன்லெஸ் அன்டில் நம்ம லேசியாக இருக்கிற வரைக்கும் அதுலேருந்து வெளியே வரவே முடியாது. அதுக்கப்புறம் ஒரு விஷயத்த நான் புரிஞ்சுக்கிட்டேன். எப்படின்னா, இப்போ ஒரு இருட்டான ஒரு ரூம் இருக்குன்னா, ஒரு இருட்டான ரூமில் இருட்டு போகணும்னு சொல்லிட்டு நம்ம அதிகமாக ஒர்க் பண்ணால் அது போகாது. ஜஸ்ட் ஸ்விட்ச் ஆன் த லைட். ஒரே ஒரு லைட்டு போட்டால் போதும், இருட்டு தானாகவே விலகிடும். அந்த மாதிரி தான் பொனோகிராஃபி பார்க்குறவங்கலாம் ஒரு இருட்டான ஒரு அறைக்குள்ளே இருக்கிற மாதிரி, ஒரு இருட்டான ஒரு உலகத்தில் வாழ்கிற மாதிரி. ஸோ நம்ம அது போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோக்கஸ் பண்ணுறதை விட, ஒரு வெளிச்சமான நிறையா காரியங்களை செஞ்சாலே இருட்டு தானாக போயிடும். ஸோ நான் ஸ்பிரிச்சுவலாக என்னை என்கேஜாக வச்சுக்கிட்டேன். ஆண்டவர் கூட ப்ரேயர் பண்ணுறதா இருக்கட்டும், பைபிள் ரீடிங்காக இருக்கட்டும், சில புக்ஸ் படிக்கிறதா இருக்கட்டும், மினிஸ்ட்ரியில் இன்வால்வ் பண்ணுறதா இருக்கட்டும், அப்புறம் பிலீவர்ஸ் கூட ஃபெலோஷிப்பில் இருக்கிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச ஃபீல்டில் போயிட்டு அதில் ஒர்க் அவுட் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி காரியங்களில் நல்ல விஷயங்களை நம்ம ஈடுபாடு செலுத்தும் போது தானாகவே அந்த இருட்டு விலகிடும். எப்படி இருட்டான ரூமில் போயிட்டு லைட்டை மட்டும் போட்டாலே போதும் இருட்டு போகிற மாதிரி, நம்ம போனோகிராஃபியில் இருட்டாக இருந்தோம் அப்படின்னா, நம்ம லைட் என்ற வெளிச்சம் என்ற நல்ல கிரியைகளை, நல்ல விஷயங்களை மாத்திரமே நம்ம செஞ்சாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த பழக்கத்துலேருந்து வெளியே வந்துடலாம். பட் இட் டேக்ஸ் டைம். அதான் பவுல் பிலிப்பியர் சபைக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு. கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவை கிளவைகளோ, ஒழுக்கமுள்ளவை கிளவைகளோ, நற்கீர்த்தி எதுவோ, அப்புறம் அன்பு எதுவோ, கற்புள்ளது எதுவோ, அதை மட்டும் நீங்கள் சிந்தித்து கொண்டிருங்கள் அப்படின்ற ஒரு வசனத்தை அவங்க சொல்கிறார். ஸோ ஆஸ் எ கிறிஸ்டியன்ஸ் நம்ம எந்த விஷயத்தை திங்க் பண்ணணும்னா, எது டிசிப்ளின், எது ஒழுக்கமோ, எது கற்புள்ளதோ, எது நல்ல ஒரு காரியங்களோ, அதை மட்டும் நம்ம திங்க் பண்ணிகிட்டே இருந்தாலே போதும். அதை மட்டும் நம்ம தொடர்ந்து என்கேஜாக செஞ்சுட்டே இருந்தாலே போதும். நம்ம ஆட்டோமேட்டிக்காக போனோகிராஃபியில் இன்னும் அநேக பேட் ஹேபிட்ஸ்லேருந்து கிறிஸ்டியன்ஸ் ஈஸியாக வெளியே வந்துடலாம். பட் லேசினஸாக இருக்காமல் நம்ம நம்முடைய ஃபீல்டில், நம்முடைய ஒர்க்கில் நல்ல காரியங்களை நம்ம தொடர்ந்து செஞ்சாலே போதும், ப்ரேயர்ஃபுல்லாக இருந்தாலே போதும், ஆண்டவர் அதுலேருந்து வெளியே கொண்டு வந்துடுவார். தேங்க்யூ ஸோ மச்.